நாங்கள் இயக்கத்துலேருந்து வெளியே வந்தப்போ தோழர்களாக என்ன நினச்சோம், என்ன இப்படியே சும்மா போய் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறத விட ஒரு வெப்சைட் நடத்தலாம் அப்படின்னு எங்களுக்குள்ள தோணுச்சு. நாங்கள் வந்து மெட்ராஸ் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஒரு வெப்சைட்டை ஆரம்பித்தோம். ஆக்சுவலி ஏன் மெட்ராஸ் ரேடிக்கல்ஸ் அப்படின்னு வைக்கணும்னு நினச்சோம்னா, என் கூட இருந்த தோழர் சொன்னார், லண்டன் ரேடிக்கல்ஸ்னு நம்ம ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு, ரொம்ப முக்கியமான இடதுசாரி பத்திரிக்கை. நாம் மெட்ராஸ் ரேடிக்கல்ஸ்னு வைப்போம் அப்படின்னு. அது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஆமாம், பத்திரிகை அது. இப்போ எங்களுக்கு அடிப்படையில் தெரிஞ்சது எழுத தெரியும். ஸோ அதனால் நானும் விவேக் பன்னீர் என்ன பண்ணோம், எழுத ஆரம்பித்தோம். எங்கள் கூட இன்னும் நிறைய தோழர்கள் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ வெப்சைட் தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம். மெட்ராஸ் ரேடிக்கல்ஸ் நாங்கள் நடத்தினோம். வெப்சைட்டில் ரெவன்யூ வரும் வராதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல. எழுதணும் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆசோலேஷன், இப்போ எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ அப்படி நான் வந்து வெப்சைட் ஆரம்பித்து நாங்கள்லாம் வெப்சைட்டில் எழுதிக்கிட்டு இருந்தோம். அதுலேருந்து ரெவன்யூ இருக்காது. கூட இருக்க தோழர்கள் அவங்க காசு போட்டு எங்களுக்கு மாதம் மாதம் வீட்டு செலவு கொடுத்துருந்தாங்க. சிறப்பு. ஆனால் ரெவன்யூ மாடலாக பார்க்கும்போது எங்களால் முடியல. ரெவன்யூவாக எங்களால் வந்து அதை சரி செய்யவே முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழப்பமாக இருக்கும்போது யூடியூப் ஆரம்பிச்சிட்டா நம்ம ஓரளவுக்கு ரெவன்யூ. ஆனால் அப்பவும் என்ன சொன்னாங்கன்னா, யூடியூப் ஆரம்பித்தா ஒரு 6 மாதத்துக்கு ரெவன்யூவே இருக்காதே அப்படின்னு ஒரு நெருக்கடி வந்தப்போ தோழர்கள்லாம் சொன்னாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் தர்றோம், நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்தில் யூடியூப் ரெடி பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். பேசவே தெரியாது, கேமரா சொந்தமாக கிடையாது, ஸ்டூடியோ கிடையாது, எதுவுமே இல்லை. எல்லாமே தோழர்கள் வாங்கி கொடுத்தது தான். நாங்கள் ஏசியே இல்லாமல் ஆஃபீஸ் நடத்திட்டு இருந்தோம். வேர்த்து கொட்டினதை பார்த்துட்டு ஒரு தோழர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு வந்து ஏசி வாங்கி கொடுத்தாரு, ராஜேந்திரன் தோழர்.